5. 4-5 வசனங்களை இப்பொழுது பாருங்கள். 第5节， The names of 2 prophets are mentioned there. 2 தீர்க்கதரிசிகளின் பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. 这的名字 Moses and Elijah. மோசே மற்றும் எலியா. 和以利亚。 Those were the very 2 saints that I saw in heaven that day. அன்று நான் பரலோகத்தில் அதே 2 பரிசுத்தவான்களை தான் பார்த்தேன். 两位圣徒， Then the word of the Lord came unto me. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. Say, pay attention to verse 4. 4ஆம் வசனத்துக்கு கவனம் செலுத்துங்கள். Says, 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? remember the law of Moses my servant, which I commanded him in Horeb. ஓரேபிலே என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணங்களாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். 律例典章。 The prophet Moses fasted 40 days 2 times. மோசே தீர்க்கதரிசி 40 நாட்கள் 2 முறை உபவாசித்தார். And during those 2 times he received tons of information and revelation from God about commandments and laws. அந்த 2 முறை 40 நாட்கள் உபவாசத்தின் போது தேவனிடத்திலிருந்து நியாய பிரமாணங்கள் கட்டளைகள் நியாயங்களை குறித்து ஏராளமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். 也领受了律例典章。 Please don't be mistaken and quote me out of context saying that I'm now asking everybody to observe the Old Testament laws and commandments. இந்த நேரத்திலே நான் உங்களை பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் நியாயங்களை கைக்கொள்ளுகிற சொல்லுகிறேன் என்று தயவு செய்து இங்கிருந்து தவறாய் இதை மாத்திரம் எடுத்து என்னை நீங்கள் தவறாய் கணக்கிட்டு கூட. 不是这个意思。 Malachi chapter 4 verse 4 says that. நான் அல்ல, மல்கியா 4:4 இப்படி சொல்லுகிறது. 说的 I want you to remember one thing now. இப்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை நினைத்து பார்க்க வேண்டும். Book of Malachi is the last book in the Old Testament. மல்கியா புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடைசி புஸ்தகமாகும். And it is written for the end times, the last days. கடைசி காலமாய் இருக்கும் கடைசி நாட்களுக்காகவே எழுதப்பட்ட புஸ்தகம் இது. That is the days in which we are living. அப்படி என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்குரிய புஸ்தகம் இது. We know that. இது எப்படி நமக்கு தெரியும்? Because verse 5 says, 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், the prophet Elijah will be sent back again to this world in the end times when it will be very dreadful. மகா பயங்கரமாய் இருக்கக்கூடிய கடைசி நாட்களில் தான் எலியா தீர்க்கதரிசி பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுவார். 以利亚会被神再差遣回来。 So those dreadful days are in these last days. அந்த பயங்கரமான நாட்கள் இந்த கடைசி காலத்தில் தான் இருக்கின்றன. 现在所活着的世代， So look at what verse 4 says. 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். Remember, remember. 你们当 நினையுங்கள், நினையுங்கள். So what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? 是什么意思？ Restoration of God's commandments. தேவனுடைய கட்டளைகள் மீண்டும் நிலைநாட்டப்படுதல். Are the commandments of God. தேவனுடைய கட்டளைகள் என்ன? The very commandments that the Lord Jesus Christ spoke to the church. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு பேசின அதே கற்பனைகளும் கட்டளைகளுமே ஆகும். And what are they? அவைகள் எவைகள்? 是什么？ You know, the prophet Moses was given many commandments. மோசே தீர்க்கதரிசிக்கு அநேக பல பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டதை அறிவோம் தான். 他的诫命， All the commands in the book of Leviticus, Numbers and Deuteronomy. லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகள் பிரமாணங்கள் நியாயங்கள் 和领受的律例， Even in the book of Exodus and Numbers. யாத்ராகமம், எண்ணாகமம் புஸ்தகத்திலேயும் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. 民数记里面呢也领受了这些的诫命。 The Lord Jesus said all of them can be summarized in 2 sentences. இவைகள் அத்தனையையும் ஒன்றாக சேர்த்து 2 வாக்கியங்களுக்குள் ரத்தின சுருக்கமாய் வரையறுத்து விட முடியும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். Chapter 22 verses 37 to 40. மத்தேயு 22:37 முதல் 40 வரையுள்ள வசனங்களிலே Jesus said to him, You Yes. shall love the Lord your God with all your heart, with all your soul, and with all your mind. நீ உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். This is the first and great commandment. இதுவே முதலாம் பிரதான கற்பனை. 是最大的。 And the second is like it, you shall love your neighbor as yourself.
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். Attention to verse 40. தயவு செய்து 40ஆம் வசனத்துக்கு கவனம் செலுத்துங்கள். On these two commandments hang all the law and the prophets. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். Wow. எவ்வளவு பிரமாதம்! The book of Exodus, Leviticus, Numbers and Deuteronomy, all these 4 books are summarized in just these 2 sentences. யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் 4 புஸ்தக நியாயப்பிரமாணங்களும் இந்த 2 வாக்கியங்களுக்குள் வரையறுக்கப்பட்டு விட்டன. 这4节的经文里面， And if you look at these 2 sentences very carefully, மிக கருத்தோடு இந்த 2 வாக்கியங்களையும் கவனித்தால், they can be just summarized in one word. ஒரே வார்த்தையில் இவைகளை வரையறுத்து விடலாம். Love. அன்பு. Love. அன்பு. Love is the supreme quality that is required. இந்த காலத்தில் நம்மிடத்தில் மிகவும் பெரிதாய் தேவைப்படுகிற எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட உச்சக்கட்ட சுபாவம் அன்பே ஆகும். It is the crown on the bride's head. அதுதான் மணவாட்டியினுடைய தலையில் இருக்கும் கிரீடமாகும். 的冠冕。 The bride should be adorned with that beauty. இந்த அழகினால் மணவாட்டி தன்னை அலங்கரித்து இருக்க வேண்டும். Ephesians chapter 5 verse 2 says, எபேசியர் 5:2 வசனம் சொல்லுகிறது, 说 walk in love. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 尽心要凭爱心行事。 My dearly beloved sons and daughters, எனக்கு மிகவும் பிரியமான அன்பு மகன்மார்களே, மகள்மார்களே, we're getting closer to the coming of the Lord Jesus. கர்த்தருடைய வருகைக்கு மிகவும் அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். We're getting also closer for the rapture of the bride of Christ. கிறிஸ்துவின் மணவாட்டி எடுத்துக் கொள்ளப்படும் காலத்தையும் நெருங்கிவிட்டோம். 被提的日子， If you really want to be part of the bride to be raptured, எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய மணவாட்டியாய் உண்மையில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்றால், then you must walk in love. அப்படியானால் நீங்கள் அன்பிலே நடந்து கொண்டே ஆக வேண்டும். 行事。 If there is no love in your heart, உங்கள் இருதயத்தில் அன்பு இல்லை என்றால், if you cannot walk in forgiveness of one another, ஒருவரை ஒரு மன்னிக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் நடக்க முடியவில்லை என்றால், if you cannot stop your lips from criticizing, backbiting, gossiping and murmuring, மற்றவர்களை குறை சொல்லி, குற்றப்படுத்தி, கோல் சொல்லி, முறுமுறுத்து, அவதூறு பேசுவதை உங்கள் நாவு செய்யாமல் நிறுத்த முடியவில்லை என்றால், 去亵渎别人， you cannot stop your lips from sinning, உங்கள் நாவுகள், உதடுகள் பாவம் செய்யக்கூடாதபடி தடுக்க முடியவில்லை என்றால், you cannot love another person, மற்றொருவரிடத்தில் உங்களால் அன்பு காட்ட முடியவில்லை என்றால், you will never be raptured. ஒருபோதும் நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படவே முடியாது. அது மட்டுமல்லங்க, Will not even enter into the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் நீங்கள் பிரவேசிக்க முடியாமல் போய்விடும். There are 150 people who work in our ministry. ஏறக்குறைய 150 பேர் எங்கள் ஊழியத்திலே பணி செய்கிறார்கள். 人共有150人。 There is one wonderful daughter called Kalpana who works for us. அருமையான கல்பனா என்கிற மகள் எங்களுக்காக பணி செய்கிறார்கள். 他是和我们一起工作的。 She and her husband, together with their little son, met with a terrible accident a few years ago. அவர்களும் அவருடைய கணவரும் தங்களுடைய சிறு மகனோடு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் சிக்கினார்கள். 一次的车祸， She was declared together with her husband clinically dead for several minutes. தன் கணவரோடு கூட சேர்ந்து அவர்களும் மரித்து விட்டதாக பல நிமிடங்கள் அறிக்கைப்பட்டு விட்டது. 死亡的。 When she was dead, அவர்கள் மரித்து போன நிலையில் she found herself together with her husband in heaven. தன் கணவரோடு கூட அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறதாக காண்கிறார்கள். She saw many people standing in one straight line trying to enter into heaven. பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முயன்ற கொண்டு பலர் ஒரு நீண்ட வரிசையில் நிற்கிறதை பார்த்திருக்கிறார்கள். 准备要进入天堂， And there was an angel there asking everyone a question. அங்கே ஒரு தேவதூதன் நின்று கொண்டு எல்லாரிடமும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறாராம். 一个人一个问题， And some people were sent to the right side, some people were sent to the left side. சிலர் வலப்பக்கம் அனுப்பப்பட்டார்கள், சிலர் இடப்பக்கம் அனுப்பப்பட்டார்கள். 站在左边，有些人站在右边。 Those who went on the right side were rejoicing. வலப்பக்கம் போனவர்கள் மகிழ்ந்து கெம்பீரித்துக் கொண்டிருந்தார்கள். 快乐， Those who went on the left side were gnashing their teeth and crying at the top of their voice. இடப்பக்கம் போனவர்கள் பற்களை கடித்துக் கொண்டு மரண ஓலமிட்டுக் கொண்டிருந்தார்கள். 大声的呼喊。 When her turn came,
இவர்களது முறை வந்தபோது 他的时候， the angel looked at her and asked her one question. தேவதூதன் அந்த மகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். 他这个问题， Have you loved the Lord your God with all your heart, with all your mind, with all your soul? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடும் உன் முழு இருதயத்தோடு நீ அன்பு கூர்ந்தாயா? She was stunned, not knowing what to answer. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அப்படியே திகைத்து திடுக்கிட்டு விட்டார்கள். 不知道如何回答。 And then the angel asked her the second question. மீண்டும் தேவதூதன் இரண்டாம் கேள்வியை கேட்டார். You love your neighbor like yourself. உன்னைப் போல் உன் பிறண்டத்தில் அன்பு கூர்ந்தாயா? Now in the natural, this woman is a very, very self-centered woman. இயல்பாகவே இந்த பெண் எப்பொழுதும் சுயநல மையமுள்ள ஒரு பெண். 他是非常的自我中心的， She doesn't help others. மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்வது இல்லை. She's very self-centered. எப்பொழுதுமே சுயநல மையமாய் Before வாழ்ந்தவர்கள். she could say anything, எந்த ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்பும் all her sins flash all over the skies in the heavens. ஒட்டுமொத்த வானமே அவர்கள் கண்களுக்கு முன்பாக புலன்களில் இருந்து சுரனை உரைத்தது. 在天上出现。 When she looked around, தன்னை சுற்றுமுற்றும் பார்த்தபோது see all her sins written in letters standing out all over the heavens. தன்னுடைய புலன்கள் அத்தனையும் எழுதக்கூடிய எழுத்துக்கள் வானம் முழுவதும் தீட்டப்பட்டிருக்கிறதை பார்த்தார்கள். Her heart began to smote her, அவருடைய இருதயம் அவர்களை அடித்துக் கொள்ள தொடங்கியது. began to feel condemned. குற்றம் சாட்டப்பட்ட உளவில் She knew ஆக்கினைக்குள்ளாக what was கதறினார்கள். her fate. தன்னுடைய கால்களில் இருந்து செய்வதறியாது திகைத்தார்கள். Behind the angel, she saw a huge, great throne and a being, lighted being full of glory seated on the throne. அந்த தூதனுக்கு பின்பாக மிகப்பெரிய ஒளி வீசும் ஒரு சிங்காசனத்திலே ஒளிக்கதிர்கள் பாயும் ஒரு திருப்பாதம் அமர்ந்திருப்பதை She பார்க்கிறார்கள். knew she was going to be sentenced to be hell. நரகாக்கினை தீர்ப்புதான் தனக்கு கிடைக்கும் என்று முழுவதும் அறிந்திருந்தாள். And she fell down on her face and she beat on her chest and she cried unto the Lord. முகங்குப்புற தரையில் விழுந்து மார்பில் அடித்துக் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக கதறி அழுதார்கள். 向主呼喊， She said, Lord, give me another chance. ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு தருணம் கொடும். Lord, give me another opportunity to love you and to serve you. உம்மை நேசித்து உம்மை சேவிக்கக்கூடிய மற்றும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிருபையாய் தாரும். She cried terribly. பயங்கரமாய் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். She cried so loud that the whole of heaven can hear her. ஒட்டுமொத்த பரலோகமே தன் அழுகையின் சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். Suddenly there came a thunder-like voice from the being on the throne. சடுதியிலே சிங்காசனத்தின் இந்த ஒளி கீற்றிலிருந்து இடி முழக்கம் போன்ற ஒரு குரல் ஒலித்தது. Go back! திரும்பி போ, Go back! நீ திரும்பி போ, Go back! திரும்பி போ, Your time has not come. Go back! உன் நேரம் இன்னும் வரவில்லை, திரும்பி போ. 回去吧。 When that voice thundered from heaven, பரலோகத்தில் அந்த குரல் இடி முழக்கமாய் ஒலித்த போது 来的时候， she opened her eyes on the earth. பூமியிலே அவர்கள் தன் கண்களை திறந்தார்கள். She and her husband were very badly damaged in that accident. அவர்களும் அவரது கணவர் அந்த விபத்திலே அதிகமாய் காயப்பட்டிருந்தார்கள். 受了非常严峻的伤害。 When she came out after several months of surgery and hospitalization, பல மாதம் மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை செய்து சிகிச்சை எடுத்துக் கொண்ட பின்பு வந்தபோது என்னை பார்க்க வந்தார்கள். she narrated all this experience, நடந்த அனுபவங்களை எல்லாம் இடத்தில் சொன்னார்கள். 他所有的经历， and her life was totally changed. அதோடு அவர்கள் வாழ்க்கை தலைகீழாய் முழுவதும் மாறிவிட்டது. 完全的改变了。 From being a self-centered woman, she became the most kindest and the most generous hearted person among all our staffs. சுயநலத்தையே மையமாய் கொண்ட நிலைமையில் இருந்து இப்பொழுது எங்கள் ஊழியர்களுக்குள்ளே எல்லாரிடமும் மிகுந்த இரக்கமும் தயவும் அனைவருடைய நலன் விரும்பக்கூடிய ஒரு மகளாக மாறிவிட்டார்கள். 是一个最美善的人。 Whenever anybody has any need, யாருக்கு எப்ப எந்த தேவை என்று ஒன்று வந்தாலும் 一有需要， she'll be the first person to go and help them, even if they had not asked her for help. உதவிக்காக அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கவில்லை என்றாலும் முதலாவது தானாக மனமுவந்து போய் உதவி செய்வார்கள். She began to love her neighbor as herself. தன்னைப் போல் தன் பிறரிடத்திலும் அன்பு கூற ஆரம்பித்து விட்டார்கள். 从他自己。 My dearly beloved sons and daughters, என் அன்புக்குரிய பிரியமான மகன்மார்களே மகள்மார்களே, walk in love. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 心行事， Put away all this criticizing, backbiting, gossiping about
one another. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை குறை சொல்லி குற்றப்படுத்தி கோல் சொல்லி புறங்கூறுகிற துஷ்டத்தனத்தை உங்களை விட்டு தூரமாய் விலக்கி போடுங்கள். Put away all that. இவைகளை எல்லாம் அகற்றி போடுங்கள். Make a full stop to all that today. இந்த துர்ச்செயலுக்கெல்லாம் இன்றே ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். The second thing that the Lord Jesus said, கர்த்தர் இயேசு சொன்ன இரண்டாவது காரியம் என்னவென்றால், principles of church government should be restored back in the church. திருச்சபை நிர்வாகத்தின் கொள்கைகள் சட்டதிட்டங்கள் இந்த ஆண்டு மீண்டும் பரிசீலித்து புதுப்பிக்கப்பட வேண்டும். Churches are being run according to the ideas of the founders. இன்றைய திருச்சபைகள் ஸ்தாபகருடைய எண்ணத்தில் உதித்த யோசனையின்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 想法来运作的。 God is going to rule his people with the principles on which the church was originally founded. ஆதியிலே எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் திருச்சபை நிறுவப்பட்டதோ அதே கொள்கையோடு தேவன் தம்முடைய சபையை நிர்வகிக்க போகிறார். This can be found in the New Testament. அந்த திருச்சபைக்கான செயல்பாட்டின் விதிமுறைகள் புதிய ஏற்பாட்டிலே காணப்படும். Principles about discipline, ஒழுக்க கட்டுப்பாடு கடுத்த விதி கோட்பாடுகள், order, ஒழுங்குகள், sacrifice, பலிகள், caring for one another. ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொள்ளுகிற விசாரிப்பு, ஒருவருக்கு ஒரு உதவி செய்தல். The early church was founded on these principles. ஆதி திருச்சபை மேன்மைமிக்க இந்த கொள்கையில் தான் ஸ்தாபிக்கப்பட்டன. You know, these are the characteristics and beauty of Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் கொள்ளை கொள்ளும் அழகும் நற்குணாதிசயங்களும் இவைகளே ஆகும். These enshrined principles must be restored back in these last days in the church. திருச்சபைக்குள்ளாக இந்த கடைசி நாட்களிலே இந்த புனிதமான மேன்மையான கோட்பாடுகள் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும். 教会里头恢复。 Looking at the church, the Lord Jesus said like this. திருச்சபையை பார்த்து ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார். 主耶稣这样说。 The church has become like a den of thieves. திருச்சபை கள்ளர் குகையை போல் மாறிவிட்டதாம். 我 That's the very word he used when he entered into Jerusalem on the last week of his life on this earth. பூமியின் மேல் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் கடைசி வாரத்தில் எருசலேமுக்குள் பிரவேசித்த பொழுது இதே வார்த்தையை தான் அவர் தம் திருவாய் மலர்ந்து உச்சரித்தார். 他所说的第一句话的一个字眼。 In Matthew 21 verse 13, மத்தேயு 21:13 வசனத்திலே 13节， the Lord Jesus looked at the temple in Jerusalem, கர்த்தராகிய இயேசு எருசலேமிலிருந்து தேவாலயத்தை பார்த்து, looked at all the leaders, the temple leaders in the temple, and he said, தேவாலயத்தின் தலைவர்கள் அதிகாரிகளாய் இருந்தவர்களை பார்த்தவர் சொன்னார், my house, instead of becoming a house of prayer, you have made it a den of thieves. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாய் இருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கி விட்டீர்கள். The Lord saying to us today, இன்று கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? 说什么呢？ the church becoming a den of thieves has become a place for robbery and thievery found among the people of God. கள்ளர் குகையாய் மாறி போன திருச்சபை தேவ ஜனங்களுக்குள்ளே கள்ளர்களும் திருடரும் மலிந்து விட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டது. 抢掠和偷盗的行为， They not only steal God's money, but also steal the time that belongs to Him. தேவனுடைய பணத்தை திருடுவது மட்டுமல்லாமல் தேவனுக்குரிய நேரத்தையும் அவர்கள் கபலீகரம் பண்ணுகிறார்கள். They are also worshipping other gods. மற்ற தேவர்களையும் கூட அவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள். What other gods? மற்ற தேவர்கள் என்றால் என்ன? Philippians 3:19 says they worship their own stomachs as gods. பிலிப்பியர் 3:19 சொல்லுகிறது, அவர்கள் வயிறுதானவர்கள் தேவனாம். 敬拜他们的肚腹就是敬拜其他的神 The 明。 other gods like money, பணம் போன்றவைகள் மற்ற தேவர்களாகிவிடும். dreams and ambitions. கனவுகள், லட்சியங்கள். Dreams don't mean the dreams that you see when you're sleeping. கனவுன்னு சொன்னா நீங்க தூங்குகிற போது காண்கிறது மட்டுமல்ல கனவு. 睡觉的时候所做的梦， You make your own plans, your ambitions. உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் வகுக்கும் சொந்த சுய திட்டங்கள். 有自己的抱负， They have become fed with their own dreams and ambitions. உங்கள் சொந்த ஆசை கனவுகள் மனக்கணக்கின் லட்சியங்களாய் அவைகள் மாறிவிட்டன. God has no place in their lives. அவர்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு இடமே இல்லாமல் போய்விட்டது. Each seeks his own pursuits and his own desires. அவனவன் தன் தனிப்பட்ட நாட்டங்களையும் ஆசை லட்சியங்களையும் நாடி தேடுகிறான். The kingdom of God is not eating or drinking. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல.和
Romans chapter 14 verse 17 says like that. ரோமர் 14:17 தான் இப்படி கூறுகிறது. 17节告诉我们的， It is not just eating and drinking. வெறும் புசிப்பதும் குடிப்பதும் மட்டுமல்ல அது. 吃和喝， What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Not seeking one's own benefit of growth, but to seek after righteousness and peace. தனிப்பட்ட வளர்ச்சியினுடைய பயனை மாத்திரம் தேடுவதல்ல, நீதியையும் சமாதானத்தையும் அடைய நாடுவதாகும். 公义与和平。 Why do we eat or drink? ஏன் நாம் சாப்பிடுகிறோம், ஏன் குடிக்கிறோம்? In order to live and grow. வாழ்ந்து வளர்வதற்காகத்தானே. 能够成长。 So when the apostle Paul says the kingdom of God is not eating or drinking, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொன்னபோது, it means you don't grow the church with the idea of just benefiting one person. ஒருவருக்கு பயனளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே திருச்சபையை வளர்க்கவே கூடாது என்ற ஒரு யோசனை தான் தெரிவிக்கிறார். 教会 Don't just grow your church according to what you like, உங்களுக்கு விருப்பமானபடி உங்கள் சபையை நீங்கள் வளர்க்க வேண்டாமாம். 教会 with your own understanding, trying to please everybody. உங்கள் தனிப்பட்ட புரிந்து கொள்வதன் அடிப்படையில் எல்லாரையும் பிரியப்படுத்த முயற்சிக்க கூடாது. No, seek the righteousness of God. அப்படியல்ல, தேவனுடைய நீதியை தேட வேண்டும். 求神的公义。 When you seek to do the works of God, தேவனுடைய கிரியைகளை செய்ய நீங்கள் முற்படும் போது will allow the peace of God to rule in society. அப்பொழுதுதான் தேவ சமாதானம் சமுதாயத்திலே மலர ஆட்சி செய்ய விட்டுக் கொடுக்கிறீர்கள். 权 The Lord Jesus said, கர்த்தர் இயேசு சொன்னார், my servants, the church leaders, the shepherds should be alert and watching the seasons and the times in which they are living. என்னுடைய ஊழியர்களும் சபையின் தலைவர்களும் மேய்ப்பர்களும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தின் சூழ்நிலை என்னதென்பதை நிதானித்து அறியக்கூடிய உஷாராக விழிப்பாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். We just satisfied with a large church. பெரிய சபை இருக்கிறது என்பதில் திருப்தி கொண்டு விடக்கூடாதாம். 而自满自足， Don't become dull of understanding. நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதிலே மந்தமுள்ளவர்களாய் மாறிவிடக் கூடாதாம். 已经变得迟钝。 Be alert and watching the seasons and the times in which we are living. எப்படிப்பட்ட காலத்தில் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை குறித்து நிதானித்தறியும் விழிப்புணர்வில் உஷாராயிருக்க வேண்டுமாம். Now, this is a word the Lord said very strictly. கர்த்தர் இதை மிகவும் கண்டிப்பான ஒரு வார்த்தையாக கூறினார். 非常严厉的话， Wolves have already come in. ஓநாய்கள் ஏற்கனவே ஊடுருவி விட்டன. In Matthew chapter 7 verse 15, மத்தேயு 7:15 章15节、 chapter 10 verse 16, 10:16 16节、 Acts chapter 20 verse 29. அப்போஸ்தலர் 20:29 Three scriptures we are warned about wolves in our midst. நம் நடுவில் ஊடுருவி விட்ட ஓநாய்களை குறித்து 3 வசனங்கள் எச்சரிக்கின்றன. 这中间将会有狐狸、 False believers like wolves, கள்ள விசுவாசிகள் ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். false teachers like wolves, ஓநாய்களைப் போன்ற கள்ள போதர்களும் அழிந்து விட்டார்கள். false prophets like wolves. ஓநாய்களைப் போன்ற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் பஞ்சமில்லை. Jesus said, ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இதை not wolves will come. ஓநாய்கள் வரும் என்றல்ல, 狐狸会来。 He says wolves are already in your midst. ஏற்கனவே ஓநாய்கள் உங்கள் மத்தியில் ஊடுருவி விட்டன. 已经进到我们中间， They have already come. ஏற்கனவே ஓநாய்கள் நுழைந்து விட்டன. Counsel of the Lord is, கர்த்தருடைய ஆலோசனை என்னவென்றால், 对我们的劝诫是 discern them carefully சரியாய் கவனமாய் அவர்களை பகுத்தறியுங்கள். and protect your sheep. உங்கள் ஆடுகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். Finally, the Lord Jesus said, கடைசியாக ஆண்டவர் இயேசு சொன்னார், I am coming with judgments upon nations. தேசங்கள் மேல் நியாய தீர்ப்புகளோடு நான் வருகிறேன். In Jude verse 15 we'll read யூதா 15 படிக்கிறோம், 提到 that when he comes, he will judge the nations. அவர் வருகையில் தேசங்களை நியாயம் தீர்ப்பார். 列国， And he revealed to me about a few nations. ஒரு சில நாடுகளை குறித்து எனக்கு அவர் வெளிப்படுத்தினார். 到几个国家的情形， Four particular nations. 4 குறிப்பிட்ட தேசங்களை குறித்து சொன்னார். Spoke about India. முதலாவது இந்தியாவை குறித்து பேசினார். 度 Idolatry will sprout all over the country. விக்கிரக ஆராதனை தேசம் முழுவதும் முளைத்தெழும்புமாம்.
huge statues will rise up all over the land. தேசம் முழுவதும் பிரம்மாண்டமான சிலைகள் எழும்புமாம். If you read Daniel chapter 3, தானியேல் 3ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால் King Nebuchadnezzar made a huge statue and forcibly commanded all the people to bow down and worship the statue. நேபுகாத் நேச்சார் ஒரு மிக பிரம்மாண்டமான சிலையை நிறுவி குடிமக்கள் யாவரும் அதை பணிந்து கொள்ளும்படி பலவந்தமாய் கட்டாயப்படுத்தினான். 都要俯伏敬拜这巨大的像。 And the statue that Nebuchadnezzar made was gold. நேபுகாத் நேச்சார் நிறுவின சிலை பொன்னான சிலை. 像 Similar statues like that, golden statues, will be made all over the land. அதற்கிணையான பொற்சிலைகள் தேசம் முழுவதும் நிறுவப்படும். 将会在印度全国树立。 Even in places of dwelling where the majority are not of a different faith. வித்தியாசமான நம்பிக்கை இல்லாத பெரும்பான்மையான மக்கள் குடியிருக்கும் இடத்திலும் கூட They may not be worshipping the very faith or the religion of the majority. பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கையின் வழிபாட்டில் இல்லாதவர்கள் இருக்கிற இடத்திலும் Such places where minorities are. சிறுபான்மையான மக்கள் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்திலும் கூட These huge statues, golden statues will be made and people will be made to worship them. பிரம்மாண்டமான பொற்சிலைகள் நிறுவப்பட்டு அங்கு வாழ்கிற மக்கள் அதை பணிந்து கொள்ளும்படி பலவந்தம் செய்யப்படுவார்களாம். 强迫那边的人要去敬拜。 Churches will be persecuted and blood will flow. திருச்சபைகள் துன்பப்படுத்தப்படுகிறதுனால் ரத்தம் சிந்தப்படுமாம். 将会流出。 The cries of my people will be heard all over the land. என் ஜனங்களின் அழுகுரல் தேசத்தின் எல்லையெங்கும் கேட்கப்படும் என்கிறார். People in India, the church must pray very, very much. இந்திய வாழ் மக்களே, இந்திய திருச்சபை அளவுக்கு அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கிறது. 迫切的祷告。 Throw away all our differences. நம்முடைய வித்தியாசங்கள் வேற்றுமைகளை களைந்தெறிவோம். 完全的除去。 Let all church leaders and Christians come together and fast and pray for deliverance. அனைத்து கிறிஸ்தவ திருச்சபையின் தலைவர்களும் விடுதலைக்காக ஒன்று கோடி ஏகோபித்து கூடி ஜெபிப்போம், உபவாசிப்போம், போராடுவோம். 使祷告，祈求神来释放我们。 The second nation the Lord spoke was about China. இரண்டாவதாக சீன தேசத்தை குறித்து கர்த்தர் பேசினார். 是中国。 China will be disciplined with floods. சீனா வெள்ளத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டு ஒழுங்கமைக்கப்படும். Severe. அது மிகவும் பயங்கர கண்டிப்பான பெருவெள்ள பெருக்கா When the இருக்கும். Pharaoh of Egypt refused to obey God to let the Hebrews go. எகிப்து தேசத்தின் பார்வோன் எபிரேயரை தேவனை ஆராதிக்க போக விடமாட்டேன் என்று அடம்பிடித்த போது 以色列民出埃及的时候， He was disciplined for his stubbornness. அவனுடைய பிடிவாதத்தின் நிமித்தம் அவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. The same manner China will be disciplined. அதே விதமாக சீனாவும் ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ளாகும். When Pharaoh was judged 10 times by God, பார்வோன் தேவனால் 10 முறை நியாயம் தீர்க்கப்பட்ட போது 来管教法老。 he finally repented. கடைசியாய் அவன் மனம் திரும்பினான். China will not repent nor relent from her ambitions. ஆனால் சீனாவோ தன்னுடைய லட்சிய வெறியிலிருந்து மனம் மாறவும் செய்யாது, மனம் திரும்பவும் செய்யாது. 也不会悔改。 No, I want to tell you something very strange. நான் வினோதமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். On the first day of January 2018, I read something very interesting but shocking to me in the newspaper. 2018 ஆண்டின் முதல் நாளன்று மிக சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதிர்ச்சி தரும் ஒரு தகவலை நான் நாளிதழில் படித்தேன். China is making a very special plane that will monitor all around the South China Sea. தென் சீன கடல் பகுதி முழுவதையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு விசேஷமான விமானத்தை சீனா வடிவமைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. 过海。 This plane can fly over the air and also on the water. இந்த விமானம் ஆகாயத்திலும் பறக்கும், தண்ணீரிலும் மிதந்து செல்லுமாம். 可以行在水面上。 And very interestingly, the plane is called Water Dragon. மிக சுவாரஸ்யமாக இது தண்ணீர் வடு சர்ப்பம் என்று 被 பெயரிடப்பட்டிருக்கிறது. 龙 I was very shocked when I read that. நான் அதை படித்த பொழுது அதிர்ச்சி அடைந்தேன். 新闻的时候，我非常的震惊。 Because 3 years ago, when the Lord sent me to do ministry among the
Indo-China nations, 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோ சீன நாடுகளுக்குள் ஊழியம் செய்ய தேவனை அனுப்பிய போது 印支半岛去服侍的时候， while I was in those nations, I saw a vision. நான் அந்த தேசங்களிலே இருந்த நாட்களில் ஒரு தரிசனம் கண்டேன். 有一个意象， I saw a huge dragon swimming in the waters in the South China Sea. தென் சீன கடல் பகுதியில் மிக நீண்ட ஒரு வடு சர்ப்பம் தண்ணீரில் நீந்திக் கொண்டிருப்பதை கண்டேன். 游泳 Was dragon in the water. தண்ணீரிலே உள்ள ஒரு வடு சர்ப்பம். 的龙， And I warned the churches in the Indo-China nations and in the Philippines about that. இந்தோ சீன நாடுகள் மற்றும் பிலிப்பைன் தேசத்துக்கு அந்த வடு சர்ப்பத்தை குறித்து நான் அப்பொழுதே எச்சரித்தேன். 发出了警告。 This was way before China began to build an military base in the Spratly Islands in the South China Sea. தென் சீன கடல் பகுதியில் பரவியிருக்கக்கூடிய எல்லா தீவுகளிலேயும் சீனா தன்னுடைய ராணுவ பலத்தை ஸ்தாபிப்பதற்கு முன்பு தேவனுக்கு காண்பித்த ஒரு தரிசனம் அது. So when I saw the dragon swimming in the waters in South China Sea, தென் சீன கடல் பரப்பிலே அந்த வடு சர்ப்பம் நீந்திக் கொண்டிருப்பதை நான் பார்த்தபோது 上游行的时候， the word of the Lord came. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. Now China will begin to exercise control over the water territories in the South China Sea. தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலையின் எல்லையின் மீது சீனா தன் ஆதிக்கத்தை மேலோங்க செய்யும் என்பதுதான் வார்த்தை. 渤海这个地方， Now this has come to pass. இப்ப இதுவும் நிறைவேறிவிட்டது. And the report that I read today in the papers இன்று செய்தித்தாள் நான் படித்த அந்த அறிக்கையானது has further confirmed it. அதை மீண்டும் உறுதிப்படுத்தி விட்டது. 确定了我所看见的意 This 象。 special airplane that was made to move around the South China Sea is called a water dragon. தென் சீன கடல் பகுதி முழுவதும் கண்காணிக்கும்படி ரோந்துப்பணியில் நிறுவப்பட்டிருக்கும் இந்த விசேஷித்த விமானத்துக்கு தண்ணீர் வடு சர்ப்பம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. The third nation, 3வது தேசம் 3个国家， North Korea, வட கொரியா. a destruction has been appointed for her. ஒரு பேரழிவு அந்த தேசத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 定了 Her people will suffer hunger and starvation, வடகொரி மக்கள் பசி பட்டினியில் வாடுவார்கள். 饥饿， and famine will spread in the nation. அந்த தேசத்தில் பஞ்சம் கோர தாண்டவம் ஆடும். Fourth nation, 4வது தேசம் 国家 the United States of America. அமெரிக்க ஐக்கிய தேசம். Lord Jesus said, கர்த்தர் இயேசு சொன்னார், I will bless the nation. நான் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பேன். I will bless the nations that worships me. என்னை ஆராதிக்கிற தேசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்றார். Psalms 33 verse 12 says, 33ஆம் சங்கீதத்தின் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, blessed is the nation that makes the Lord God their God. கர்த்தரை தெய்வமாக கொண்ட தேசம் பாக்கியம் உள்ளது. 服的， Trump is my servant whom I have raised to do my will. என் சித்தத்தை நிறைவேற்றும்படி நான் எழுப்பின என் ஊழியக்காரனே ட்ரம்ப் என்றார். 主任， He will be my shepherd to guard and protect my people Israel. என் ஜனமாயிருக்கும் இஸ்ரவேலரை பாதுகாப்பதற்காக நான் எழுப்பியிருக்கும் என் மேய்ப்பன் என்றார். This doesn't require any explanation because you all have been following history, what's been happening. நடந்து கொண்டிருக்கிற சரித்திரத்தை நீங்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறபடினால் இதற்கு மேற்படி விளக்கம் தேவையில்லை. 紧紧的去观察在历史中所发生的事。 The final two things the Lord Jesus spoke concerns natural disasters that are going to come. கர்த்தர் இயேசு சொன்ன கடைசி 2 காரியங்கள் வரப்போகிற இயற்கை சீற்ற பேரழிவுகளின் நாச மோசங்களை பற்றியதாகும். Earthquakes in the Pacific region will increase. பசிபிக் பிராந்தியத்தில் பூமி எதிர்ச்சிகள் பெருவாரியாக அதிகரிக்கும். 将会增加。 Very specifically, I saw a region in the Pacific Ocean. மிக திட்டவட்டமாக பசிபிக் சமுத்திரத்தில் ஒரு பகுதியை நான் பார்த்தேன். 区 You know, there are many islands in the Pacific. பசிபிக் கடல் பகுதியில் அநேக தீவுகள் இருக்கின்றன. 多的海岛， The region that I very specifically saw is that is between the central region between the island of Hawaii and the Phoenicians islands in the Pacific. பசிபிக்கிலே பினிஷியன் தீவுகள் ஹவாய் தீவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதியை பிரத்யேகமாக கர்த்தருக்கு காண்பித்தார். 威夷和另外一个海岛之间， That central region will experience
great deep sea earthquakes that will send shock waves everywhere. அந்த மத்திய பகுதியிலே எவ்விடத்துக்கும் அதிர்வலைகளை பரவ செய்யக்கூடிய கடலாழத்தின் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் ஏற்படும். 冲击波， Just like what happened in the year 2017, in 2018, great weather disasters will be experienced in many nations all over the world. 2017 ஆண்டில் நடந்தது போலவே 2018 ஆண்டிலும் உலகத்தில் அநேக நாடுகளிலே இயற்கை வானிலை சேதங்கள் மிகவும் அதிகமாக சீற்ற பாதிப்பை ஏற்படுத்தும். Drastically change for worse. கால சீதோஷ்ண நிலை மகா மோசமாக அதிரடியாய் மாறிவிடும். It will be very, very severe. அது மகா கொடூரமாய் மூர்க்கத்தனமாய் தாக்கும். Dark thunderstorms sending waves of hurricanes and tornadoes into many, many nations. அநேக நாடுகளுக்குள்ளே சூறாவளியையும் சூறை காற்றையும் சுழல் காற்றையும் வாரி சுழன்றடிக்கக்கூடிய காரிருள் மேகங்கள் பரவும். Hailstones dropping down and causing massive destructions and fires in the woods. அநேக தேசங்களிலே கல்மழை பொழிந்து பேரழிவுகளையும் காட்டில் இருக்கிற ஒரு காட்டுத்தீயையும் ஏற்படுத்தும். Forest fires will be very, very extreme and severe. காட்டு தீக்கள் மகா கொடூரமாய் மிகவும் அதிக அளவிலே இருக்கும். Even cold areas in the world will experience great fires. ஏன் உலகத்தில் இருக்கிற கடும் குளிர் பிரதேசங்களிலும் மிகப்பெரிய தீ விபத்தை அனுபவமாக்குவார்கள். No avalanches will not be spared. எந்த பனி படர்ந்திருக்கிற பிரதேசங்களும் இதற்கு விட்டு வைக்கப்படாது. Flee from those places. அப்படிப்பட்ட இடங்களை விட்டு விலகி விடுங்கள். Only safety is the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இருக்கும் ஒரே பாதுகாப்பு. 基督里面， Mountains will quake and cause avalanche. மலைகள் அதிர்வதினால் அப்படியே பெரிய பனி புயல் பாதிப்பு உருண்டு வரும். Ever heard or seen a mountain quaking and coming crumbling down? ஒரு பெரிய மலையே அதிர்ந்து நொறுங்கி இடிந்து கீழ் உருண்டு வருவதை இதுவரை சரித்திரத்தில் கேள்விப்பட்டதில்லை. இனி இப்படி சம்பவிக்கும். Mountain quaking, மலைகளே அதிர்ந்து நடுங்குவது, crumbling down under the feet of God. தேவனுடைய பாதத்தின் கீழ் நொறுங்கி சிதைந்து விடும். 的脚前， The great anger of God will be made manifest in heathen nations. புறஜாதியார் வாழும் தேசங்கள் மேல் தேவனுடைய மகா உக்கிர கோபாக்கினை வெளிப்படும். 会临到， Finally, இறுதியாக there will come a fall, a sliding in the economies. பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய 记得 வஞ்சகமான வீழ்ச்சி When the ஏற்படும். Lord spoke this, கர்த்தர் இதை பேசிய போது 说到这件事， I perceive in my spirit about the falling of the economy, especially concerning Bitcoin. பிட்காயினை பொறுத்த மட்டில்தான் இந்த பொருளாதார சிதைவை குறித்து என் ஆவியில் நான் உணர்கிறேன். 是有关比特币。 Bitcoin is becoming very popular these days. இந்த நாட்களிலே பிட்காயின் பிரபலம் அடைந்து வருகிறதை பார்க்கிறோம். 非常普遍的投资， Be careful. ஜாக்கிரதையாயிருங்கள். It will plunge and it will fall. அது அப்படியே சிதைந்து நொறுங்கிவிடும். The Bible says வேதம் சொல்லுகிறது. in Mark chapter 10 verse 24, மார்க்கு 10:24 வசனத்திலே, 节 1 Timothy chapter 6 verse 17, 1 தீமோத்தேயு 6:17 வசனத்திலும், 6章17节， woe to all those who put their trust in their riches. தங்கள் ஐஸ்வரியத்தையும் செல்வத்தையும் நம்பியிருக்கிறவர்களுக்கு ஐயோ. 有祸了。 Dearly beloved brothers and sisters, மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, is the word of the Lord for you for this year. இந்த ஆண்டு இதுவே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையாய் இருக்கிறது. 要赐给你的话语， As I'm speaking these closing words to you, இந்த இறுதி வார்த்தைகளை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது I see the Lord Jesus Christ standing before me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு முன்பாக நிற்கிறதை நான் பார்க்கிறேன். Stand up to our feet right now. எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்போமா? 你的站立， We are going to pray. ஜெபிக்க போகிறோம். Put all your Bibles or all the other things down on your feet. உங்கள் வேதத்தை மற்ற காரியங்கள் எல்லாம் இப்பொழுது கீழே வைத்து விடுங்கள். 在你的脚前， I see the Lord Jesus Christ standing by the doorway in your house. உங்கள் வீட்டு வாசலிலே ஆண்டவர் இயேசு நிற்பதை நான் பார்க்கிறேன். And He's stretching out His hands towards you. உங்களுக்கு நேராக தம் திருக்கரத்தை அவர் நீட்டி விரிக்கிறார். And He's facing outside
your house. உங்கள் வீட்டுக்கு வெளியே அவர் எட்டி பார்க்கிறார். 房子的外面， His right hand is stretched towards you. அவருடைய வலதுகரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு இருக்கிறது. His face is facing outside your house. ஆனால் அவருடைய முகமும் உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்து கொண்டிருக்கிறது. And he's stretching out his hands to say to you, hold my hand quickly. சீக்கிரமா என் கையை பிடித்துக்கொள் என்பது போல் உங்களிடத்தில் அவர் சொல்லுவது போல் தெரிகிறது. His eyes are looking outside to lead you safely out. சுகபத்திரமாக உங்களை வெளியே கொண்டு போவதற்காக அவருடைய கண்கள் வெளியே பார்த்து கொண்டிருக்கின்றன. 带领你去到安全的地方。 He's saying, come on, hold my hand quickly. வாருங்கள் சீக்கிரமா என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Don't put your trusts in anything else. வேறு எதன் மீதும் உங்கள் நம்பிக்கையை பற்றி வைத்து விடாதீர்கள். Trust in your riches. உங்கள் ஐஸ்வரியத்தை நம்பாதீர்கள். Don't trust in your own abilities. உங்கள் சொந்த திறமைகளை நம்பாதீர்கள். Don't trust in what you have saved. நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறதை நம்பாதீர்கள். All become moth eaten. எல்லாமே பூச்சிகளால் அரித்து தின்னப்பட்டு All விடும். become rust and rotten. எல்லாமே துருபிடித்து கெட்டு பாழாய் போய்விடும். In me you'll find safety. என்னில் மட்டும்தான் நீங்கள் பாதுகாப்பை கண்டடைவீர்கள். In me you'll find peace. என்னில் தான் உங்களுக்கு சமாதானம் உண்டு. 全 In me you'll find all your needs provided for you. எனக்குள் தான் உங்கள் வாழ்க்கையின் சகல தேவைகளும் சந்திக்கப்படுவதை காண்பீர்கள். 需要。 Will you hold the hand of the Lord Jesus? இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தை பிடித்துக் கொள்வீர்களா? How many of you are willing to do that? எத்தனை பேர் இதை செய்ய மனதாய் இருக்கிறீர்கள்? Are you willing to cast away everything? எல்லாவற்றையும் உதறித்தள்ள நீங்கள் மனதாய் இருக்கிறீர்களா? Completely follow the Lord Jesus with all your heart, with all your soul, and with all your being. முற்றிலும் முழுவதும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழுமையோடும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற ஆயத்தமா? Do that. நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் என்றால் Lift up your right hand. உங்கள் வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். Don't be shy. கூச்சப்படாதுங்க. 害羞。 Wherever you are right now, இப்பொழுது நீங்கள் எங்கிருந்தாலும் சரி just lift up your right hand. உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். You tell the Lord Jesus, ஆண்டவர் இயேசுவிடம் நீங்களே வாய்விட்டு சொல்லுங்க. Here I am, Lord. ஆண்டவரே இதோ நான் இங்க இருக்கிறேன் ஐயா. lifting up my right hand to hold on to your right hand. நீட்டப்பட்டிருக்கிற வலது கரத்தை பிடித்துக் கொள்ளும்படி நான் என் வலது கரத்தை உயர்த்துகிறேன். Times of difficulties and tribulation will come to shake the very foundation of your church. உங்கள் திருச்சபையின் அஸ்திபாரங்களையே உழுக்கக்கூடிய அளவுக்கு உபத்திரவமும் துன்பம் நிறைந்த கஷ்ட காலங்கள் இனி வரப்போகின்றன. Many of your faith will be shaken and tried. உங்களில் அநேகருடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு அசைக்கப்படும். 将要被动摇。 Will you still hold on and believe on the Lord Jesus Christ even when your faith is tried and shaken? உங்கள் விசுவாசமே ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு பரீட்சிக்கப்படும் பொழுதும் உங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் உறுதியாய் பிடித்து Some நிற்பீர்களா? of you will be persecuted and beaten even unto death. உங்களிலே சிலர் உபத்திரவப்பட்டு அடித்து கொல்லவும் படுவீர்கள். 甚至要牺牲他们的生命。 Will you be still believing on me and be faithful like Antipas the martyr? அப்படி இருந்தும் இரத்த சாட்சியாய் மரித்த அந்திபாவை போல் நீங்கள் இன்னும் எனக்கு உண்மையாய் உறுதியாய் என்னை பிடித்திருப்பீர்களா? 像一些殉道者一样吗？ These are tribulous times, இவைகள் கொடிதான காலங்கள், 时候， difficult times. கஷ்ட காலங்கள். Come on, lift up your hand unto the Lord Jesus. ஆண்டவர் இயேசுவுக்கு நேரங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். You open your mouth and you tell him, உங்கள் வாயத்திலிருந்து நீங்களே இடத்தில் சொல்லுங்கள். Lord, wherever you go, ஆண்டவரே நீர் எங்கு சென்றாலும் you alone will I trust with all my heart. உம்மை மாத்திரமே என் முழு இதயத்தோடும் நான் நம்புவேன். 记得来依靠。 You alone will I believe with all my heart. என் முழு இதயத்தோடும் உம்மை மாத்திரமே நான் விசுவாசிப்பேன். I put my trust in no other. வேறு எதன் மீதும் என் நம்பிக்கை நான் வைக்க மாட்டேன். Can you say that? உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? Can you say that? உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? You can. உங்களால் முடியுமானால் You open your mouth and you pray now. நீங்கள் உங்கள் வாயத்திலிருந்து இப்பொழுது ஜெபியுங்கள். 告 I'm going to be silent for a minute right now. இப்பொழுது ஒரு நிமிடம் நான் அமைதியாய் இருக்க போகிறேன். You just open your mouth, open your heart, and you talk unto God right now. இப்பொழுதே நீங்கள் உங்கள் வாயை திறந்து இருதயத்தை திறந்து தேவனோடு கூட பேசுங்கள். 来对主说话。 Even help your children to pray that prayer. உங்கள் பிள்ளைகளும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உதவி செய்யுங்கள். 祷告。 Difficult times are coming. கஷ்டமான கடின காலங்கள் வரப்போகின்றன. Train your children to be martyrs. இரத்த சாட்சிகளாய் மரிக்க உங்கள் பிள்ளைகளை பயிற்றுவியுங்கள். Dedicate them. அவர்களை பிரதிஷ்டை செய்யுங்கள். Consecrate them. அவர்களை அர்ப்பணித்து பிரதிஷ்டைப்படுத்துங்கள். You pray. இப்ப ஜெபம் பண்ணுங்க. 来祷告。 ஆண்டவரே
Holy Father, பரிசுத்த பிதாவே, please look at every one of your sons and daughters who have prayed this prayer right now. இப்போதும் இந்த ஜெபத்தை ஏறெடுத்த உம்முடைய அன்புக்குரிய மகள்மார்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். Lord, look into their hearts. கர்த்தாவே, உங்கள் இருதயங்களுக்குள் ஊடுருவி நோக்கி பாரும். Look into their minds now. இப்பொழுது இவர்கள் மனத்திரைகளுக்குள் ஊடுருவி பாரும். And I pray you will hold their hands very tight. இவர்கள் கரங்களில் இறுக்கமாய் பற்றி பிடித்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். On this first day of the year, வருஷத்தின் இந்த முதல் நாளிலே 第一天， don't let their hands go, Lord. ஒருபோது இவர்கள் கைகளை விட்டு விடாதேயும் ஆண்டவரே. Even if they struggle to loose themselves from your hand, உம்முடைய கரத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளவர்கள் போராடினாலும் கூட you don't let their hands go. ஆண்டவரே, நீர் மாத்திரம் இவர்கள் கைகளை விட்டு விடாதேயும் அப்பா. Hold them real tight, Lord. உண்மையாகவே இறுக்கமாய் இவர்களை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. Keep them from the dragon. வலு சர்ப்பத்துக்கு இவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். Keep them from the ravening beast. கொடிதான மிருகங்களுக்கு இவர்களை தப்புவித்து காத்துக்கொள்ளும். Keep them from the wolves. ஓநாய்களுக்கு இவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். Keep them from the bears. கரடிகளுக்கு இவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். Protect them from all evil. எல்லா தீங்குக்கு இவர்களை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. 一切的邪恶。 I now pray for them. இப்பொழுது நான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Let all their destroyers and those who made them waste go far away from them. இவர்களை நிர்மூலமாக்கி பாழாக்கின யாவர்களை விட்டு வெகு தூரமாய் அழிந்து நிர்மூலமாவார்களாக. 他们的身边远远的离去。 Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, send the rebuilders into their lives right now. மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர்களை இப்பொழுது இவர்கள் வாழ்க்கைக்குள் அனுப்பி வைப்பீராக. 在生命中， Let them be rebuilt, Lord. இவர்கள் மறுபடியும் திரும்ப கட்டப்படுவார்களாக. I pray for all your dear servants, pastors and the church leaders. அன்பு ஊழியராய் இருக்கிற நம்முடைய போதகர்கள், திருச்சபை தலைவர்கள் எல்லாருக்காகவும் வேண்டுகிறேன் அப்பா. 就为着这些教会的牧人来祷告。 Lord, send the rebuilders to them. கர்த்தாவே, இவர்களை மறுபடியும் கட்டுகிறவர்களை இவர்களுக்கு அனுப்பி வையும். Let their church and their ministry rebuild quickly. இவர்கள் திருச்சபையும் ஊழியமும் துரிதகதியில் திரும்பவும் கட்டப்படுவதாக. 被重建， Let them experience restoration in this year, Lord. இந்த வருஷத்திலே ஒரு மிகப்பெரிய மீட்டுக் கொள்ளப்படுகிற மறுமலர்ச்சியை அனுபவிப்பார்களாக. 复原。 In the name of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமம், I command every disease and sickness that has destroyed your children's health and wasted their lives. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து இவர்கள் நாட்களையும் நேரத்தையும் வீணாக்கின சகல நோய்களும் எல்லா வியாதிகளும் I command them to be cast out right now. இப்பொழுது இவர்களை விட்டு தூரமாய் விலக்கி அடிக்கப்படும்படி கட்டளையிடுகிறேன். 完全的离去。 In the name of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I release your healing anointing. உம்முடைய குணமாக்கும் அபிஷேகத்தை விடுவித்து அனுப்புகிறேன். 医治的恩膏在他们身上。 I command your healing anointing to rebuild the broken cells and strength in their bodies. இவர்கள் சரீரங்களுக்குள்ளே நொறுங்கி முறிந்து போன அணுக்களையும் பலத்தையும் மறுபடியும் கட்டி எழுப்பும்படி குணமாக்கும் அபிஷேகத்தை இப்பொழுது அனுப்பி வைக்கிறேன் ஐயா. I command every wasted organs in their bodies to be rebuilt and recreated. எல்லாருடைய சரீரத்திலேயும் பழுதாய் போன பாதிக்கப்பட்ட உறுப்புகள் மறுபடியும் கட்டப்பட்டு புதிதாக்கப்படும்படி கட்டளையிடுகிறேன். 重建起来。 In the name of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே I bless your dear children right now. இப்பொழுதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. 亲爱的儿女们， Lord, I pray, கர்த்தாவே, நான் ஜெபிக்கிறேன். protect them from all evil that they will face day by day. தினம்தோறும் இவர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி இவர்களை 都 பாதுகாத்தருளும். 要面对的邪恶， Command your goodness upon them, Lord. உம்முடைய நன்மையின் தயவை இவர்கள் மேல் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. 在他们的身上。 All during this year, இந்த ஆண்டு முழுவதுமாக 里面， I speak the promise that you gave in
Isaiah chapter 49 verse 17 upon their lives. ஏசாயா 49:17 நீர் பேசின வாக்குத்தத்தத்தை இவர்கள் வாழ்க்கையிலே நான் கூறி நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கிறேன். 到他们的生命中， They who destroyed and wasted them to be gone away from them. இவர்களை நிர்மூலமாக்கினவர்களும் பாழாக்கினவர்களும் இவர்கள் வாழ்க்கை விட்டு தூரமாய் துரத்தி அடிக்கப்படுவார்களாக. Name of our Lord Jesus Christ, I bless them. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென். Did you say amen? ஆமென் சொன்னீங்களா? My dearly beloved brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, 姐妹， our good God has blessed you today. நம்முடைய நல்ல தேவன் இன்று உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். 祝你了。 Remember the vows that you have made today. இன்று நீங்கள் செய்த பொருத்தனைகளை மறந்து விடாதீர்கள். 前所立下的誓约， Walk in newness of life from this day onwards. இந்நாள் முதற்கொண்டு புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். 全新的生活， Don't turn and look back. நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள். 看过去， The past is no more.